எஸ்எஸ்சி, பிசி இந்த எல்லா பேசிக்ஸுமே எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த கிளாஸ்ல பார்க்க போற ஜட்ஜ்மெண்ட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஷார்ட் பேசிக்ஸ் முக்கியம். எல்லாருக்கும் தெரிஞ்ச பேசிக்ஸ் தான் ஃபாஸ்டா ரிவிஷன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் எந்த டாபிக் வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸ். இப்போ நீங்க வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸ்ல ஒர்க் பண்ண ஆசைப்படுறீங்க. இந்தியன் ஆர்மில ஏர் ஃபோர்ஸா இருக்கலாம், இல்ல நேவியா இருக்கலாம், எனிதிங். நீங்க ஜாயின் பண்ண உடனே உங்களோட போஸ்ட்டை, உங்களோட ஒர்க்கை பெர்மனன்ட் ஆக்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் உங்களை எதில் ஆட் பண்ணுவாங்க? ஷார்ட் சர்வீஸ் கமிஷன். ஒரு ஷார்ட் பீரியடுக்கு இந்த கமிஷன்ல, இந்த ஏர் ஃபோர்ஸ்ல, இந்த நேவி ஃபோர்ஸ்ல ஒரு ஷார்ட் டேர்முக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு? சர்வீஸ் பண்ணு. ஷார்ட் சர்வீஸ் கமிஷன். எத்தனை வருஷத்துக்கு? ஒரு 10 வருஷத்துல இருந்து 14 இயர்ஸ். இந்த 10 to 14 இயர்ஸ்ல ஒவ்வொரு வருஷமும் எப்படி ஒர்க் பண்றேன் ஒன்னு பார்த்தா ரிப்போர்ட் வந்து ஆனுவல் ரிப்போர்ட்ல எழுதுவாங்க. நீ நல்லா பண்ணிருந்தனா, ஆவரேஜோட மார்க் நல்லா வாங்கிருந்தனா, அது 10 இயர்ஸ்க்கு அப்புறம் 14 இயர்ஸ்க்கு அப்புறம் உன்னை ஷார்ட் சர்வீஸ் கமிஷன்ல இருந்து பெர்மனன்ட் கமிஷனுக்கு ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ நீ எப்போ பிசிக்குள்ள போறியோ, பெர்மனன்ட் கமிஷனுக்குள்ள போறியோ, அப்பதான் வேலை என்னது? பெர்மனன்ட். ரிட்டையர் ஆகிற வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கலாம். பென்ஷன் உண்டு. ஹையர் ரேங்க் வரைக்கும் நீ போகலாம். லாஜிக் புரியுதுல? அப்போ ஆர்மியில ஒரு லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி கிடைக்கணும்னா ஷார்ட் லெவல் ஒர்க்ல இருந்து பெர்மனன்ட் கமிஷனுக்கு போகணும். அதுக்கு உன்னோட ஒர்க்கை ஆனுவல் ரிப்போர்ட்ல ரிவ்யூ பண்ணுவாங்க. பட் ஒருவேளை உன்னை பத்தி ரிப்போர்ட் பண்றாங்களே, ரிப்போர்ட் நீ பண்ற ஒர்க் வந்து ஆவரேஜ் தான் இருக்கு, ஆவரேஜ் கீழே இருக்கு, என்ன பண்ணுவாங்க? 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணியாச்சு, 14 இயர்ஸ் ஒர்க் பண்ணியாச்சு, இல்ல நீங்க பெர்மனண்டா ஒர்க் பண்ற அளவுக்கு குவாலிஃபிகேஷன் கிடையாது. ஸோ ஷார்ட் சர்வீஸ் கமிஷனோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் இந்த 14 இயர்ஸ் ஒர்க் பண்ணலாம் ஆர்மியில். பட் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன கிடையாது? பென்ஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது. லாஜிக் புரிஞ்சுல? ஒரு லாங் டேர்முக்கு ரேங்க் கிடையாது, உங்களுக்கு ஒரு பொசிஷன் கிடையாது. அப்போ எந்த ஸ்டேட்டஸுமே கிடைக்காதுன்னா மோஸ்ட்லி எஸ்எஸ்சியில் ஜாயின் பண்றவங்களோட எல்லா சோல்ஜர்ஸோட மெயின் வேலை என்னவா இருக்கும்? எப்படியாவது குவாலிஃபிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு பிசிக்கு போறதா எய்மாவே இருக்கும். எப்படியாவது ஆனுவல் ரிப்போர்ட்ல நம்மளோட பேரு, நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா போட்டுக்கணும். அதுக்காக ஒர்க் பண்ணுவாங்க. புரிஞ்சுல? இப்போ எஸ். இப்போ இந்த ஈவெண்ட்ல ஒரு கேர்ள் ஃபிக்ஸ் பண்ணி பாருங்க. ஒரு கேர்ளுக்கு இந்தியாவோட ஆர்மியில ஒர்க் பண்ண ஆசைப்படுறாங்க. நேம் வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் பிரியா வச்சுக்கலாம். ஸோ பிரியா ஜாயின் இன் தி ஆர்மி, 23 ஏஜ். அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருந்தாலும் ஆர்மியில ஒர்க் பண்ற இன்ட்ரெஸ்ட்ல ஜாயின் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 15 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ்ல அந்த ஷார்ட் சர்வீஸ் கமிஷன்ல எல்லா ஒர்க்கும் பண்றாங்க. பார்டர் போஸ்டிங் போறாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைனிங் எடுக்கிறாங்க, ஜூனியர்ஸ் ட்ரெயின் பண்றாங்க, எல்லாத்தையும் பண்றாங்க. அப்ப எல்லா ஒர்க்கும் பண்ண அந்த பிரியாவுக்கு அந்த ஆனுவல் கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட்ல என்ன சொல்லணும்? நல்லா ரேங்க் தரணும்ல. பட் இவரோட சீனியர் ஆஃபீஸர் என்ன பண்றாங்க? அந்த ஆனுவல் கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட்ல இல்ல, இவனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆவரேஜ் தான். எல்லா வருஷமும் ஒவ்வொரு வருஷமும் ஹர் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் பிலோ ஆவரேஜ்னு எழுதுறாரு சீனியர் ஆஃபீஸர். வாட் இஸ் தி ரீசன்? பிரியா வந்து ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல, அது விஷயம் கிடையாது. வழக்கம் போல அந்த சீனியர் ஆஃபீஸருக்கு ஒரு ப்ரீஜுடைஸ். என்ன ப்ரீஜுடைஸ்? மோஸ்ட்லி கேர்ள்ஸ் வந்து ரொம்ப காலம் ஒர்க் பண்ண மாட்டாங்க. மேரேஜ் ஆகும், ஃபேமிலி வரும். ஸோ ஷார்ட் சர்வீஸ் தான் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ எப்படியும் லாங் டேர்ம் போகிறது கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம்? அவங்களோட ப்ரொஃபைல ஆவரேஜாக காமிச்சிக்கலாம். அப்போ எல்லா ஆனுவல் அசஸ்மெண்ட்டுக்குள்ளேயும் இன்சைட்ல இந்த ப்ரீஜுடைஸ் வழியாக தான் எல்லா ரிப்போர்ட்டும் வெளியே வருது. அப்போ பிரியாவோட பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜ் கிடையாது. த சீனியர் ஆஃபீஸர்ஸ் வேர் கான்ஷியஸ்லி கிரேடிங் ஹர் ஆவரேஜ். ஸோ கோர் இஷ்யூ புரியுதுல? ஆனுவல் கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட்ல உன்னோட பர்ஃபார்மன்ஸ் வந்து புவர்னு இருக்கு, பிலோ ஆவரேஜ் இருக்குன்னா உன்னால 15 இயர்ஸ்க்கு அப்புறம் பெர்மனன்ட் கமிஷன் போக முடியுமா? போக முடியாதுல்ல. அப்ப இது வரைக்கும் எந்த கேர்ள்ஸும் பெர்மனன்ட் கமிஷன் போனது கிடையாது. வாட் இஸ் தி ரீசன்? தட் சைலண்ட் ப்ரீஜுடைஸ். அப்ப இந்த இஷ்யூவை கோர்ட் எடுத்துக்கிறாங்க. ஒரு 3 பெஞ்ச் கோர்ட் என்ன பண்றாங்க? இந்த இன்ஜஸ்டிஸ்க்கு ஒரு ஈக்குவாலிட்டி உருவாக்குறாங்க. ஸோ ஹோல் நியூஸ் புரிஞ்சுல? ஒன்ஸ் அகைன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வரலாம். காலமாக ஒரு கேர்ள் ஆஃபீஸருக்கு the women officers were only given SSC work, ஷார்ட் சர்வீஸ் கமிஷன். மோஸ்ட்லி பெர்மனன்ட் கமிஷன் போனது கிடையாது. பட் 2020 ஒரு ஜட்மெண்ட் வருது, ஆனி நாகராஜ் ஜட்மெண்ட். ஸோ இந்த திருப்பில சொல்றாங்க பெர்மனன்ட் கமிஷன்ல உமன் ஆஃபீஸர்ஸையும் அலோகேட் பண்ணணும். முதல் முறையாக ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டரிங் லிங்க் பண்ண முடியல. இந்த ஜட்மெண்ட் ஏன் முக்கியம் புரியுதுல? ஃபர்ஸ்ட் டைம் தேர் ஓப்பனிங் தி கேட் ஃபார் உமன் ஃபார் பெர்மனன்ட் கமிஷன். பட் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, ஜஸ்ட் லைக் தட் ஆட் பண்ண முடியாது. பெர்மனன்ட் கமிஷன் ஆட் பண்ணணும்னா என்ன முக்கியம்? பர்ஃபார்மன்ஸ் முக்கியம். கேரியர் பர்ஃபார்மன்ஸ், கேரியர் கோர்ஸ். 2020 அப்புறம் கேட் ஓப்பன் ஆனாலும் சீனியர் ஆஃபீஸர்ஸ் அந்த ரிப்போர்ட் என்ன பண்றாங்க? எல்லா கேர்ள்ஸோட ரிப்போர்ட்டும் பர்ஃபார்மன்ஸும் பிலோ ஆவரேஜ் எழுதுறாங்க. பிரியா பார்த்தோம்ல, சேம். இந்த ப்ராப்ளம் வந்து அந்த ஒரு சீனியர் ஆஃபீஸர் கிடையாது. ப்ராப்ளம் எங்க இருக்கு? ஸ்ட்ரக்சரே எப்படி இருக்கு? இன்இக்வாலிட்டியில் இருக்குல்ல. அப்போ உமனுக்கு பிசி கேட் ஓப்பன் ஆயிருக்கு, பட் தே ஆர் நாட் குவாலிஃபைடு. பிரியா மாதிரி எல்லா கேர்ள்ஸும் அவனோட குவாலிஃபிகேஷன் பிலோ ஆவரேஜ்ல இருக்கு. அப்ப என்ன பண்றாங்க? ஜஸ்ட் ஒரு ஆனுவல் கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட்ன்ற பேர்ல ஒரு ஜெண்டர் என்ன பண்றோம்? நம்ம எக்ஸ்க்ளூட் பண்றோம்ல, ஒரு ட்ராப்ல உருவாக்குறோம்ல, பர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன் பேர்ல. அப்ப இப்படி சொல்லலாமா? இந்தியாவோட ஆர்மில அதோட ஸ்ட்ரக்சர்ல அன்இக்குவல் லெவல் பிளேயிங் ஃபீல்டுன்னு சொல்லலாமா? காம்படிஷன் ஈக்குவலா இல்ல சொல்லலாமா? ஜெண்டர் பேஸ்டா இருக்குன்னு சொல்லலாமா? விச் மீன்ஸ் ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 16 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் இஸ் கெட்டிங் வயலேட்டடா. ஆர்டிகல் 14 என்னது? ரைட் ஈக்குவாலிட்டி. ஒரு கமிஷன் இருக்குன்னா அந்த கமிஷனுக்கு யார் வேணா வரலாம். நோ ஜெண்டர் பேஸ், ரைட் ஈக்குவாலிட்டி. ஆர்டிகல் 16 ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். ஆர்மின்றது பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும். எப்படி பெர்மனன்ட் கமிஷன்ல இது வரைக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி வரல எம்ப்ளாய்மெண்ட்ல, அதை உருவாக்கணும்னு சொல்லிருக்காங்க. ஸோ வாட் இஸ் தி கோர்ட் பாயிண்ட்? எஸ்எஸ்சியில் ஒர்க் பண்ற உமன் ஆஃபீஸரை பெர்மனன்ட் கமிஷனில் ஆட் பண்றது ஒரு சீனியர் ஆஃபீஸரோட
டிஸ்கிரிஷனர்லாம் கிடையாது. இட் இஸ் தி கான்ஸ்டிடியூஷனல் ஆப்ளிகேஷன். நீங்க என்ன ஆர்கியூ பண்ண முடியாது, சாரி சார் பர்சனல் கமிஷன் அந்த ஹையர் போஸ்ட்ல சீட் வேகன்சி கம்மியா இருக்கு, இல்ல வேகன்சியே இல்ல, அதனால கேர்ள்ஸ் போடலன்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் நம்பர் ஆஃப் வேகன்சி சீட் அந்த நம்பரை வச்சுக்கிட்டு உங்களால ஒரு இன்இக்வாலிட்டியை உருவாக்க முடியாது. பாயிண்ட் புரியல? ஒன் செகண்ட் சொல்றேன். வாட் இஸ் தி கோர் ஜட்ஜ்மெண்ட்? ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் அதுல ஒர்க் பண்ற எல்லா உமன் ஆஃபீஸர்ஸ் ஷுட் பி கன்சிடர்ட் ஃபார் பெர்மனன்ட் கமிஷன். அப்ப இந்த ஆர்டர் எப்படி பிளாக் பண்ணலாம்? கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ, பெர்மனன்ட் கமிஷன்ல சீட்ஸ் ஆர் மோஸ்ட்லி ஃபிக்ஸ்டு. வருஷம் பெர்மனன்ட் கமிஷன்ல இத்தனை ஃபிக்ஸ்டு சீட் தான் எடுப்போம். ஆனுவல் கேப் இருக்கு, ஒரு 100 சீட்னா அதுக்கு மேல போக முடியாது. ஆனுவல் கேப் ஃபிக்ஸ்டு. ஸோ சீட் இல்லாதனால ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட ஒரு கேர்ள்ஸை உள்ள அனுப்ப முடியல. ரீசன் கோர்ட்ல சொல்றாங்க, இந்த வேகன்சி கேப் ஆர்குமெண்ட் வச்சுக்கிட்டு உங்களால ஒரு கான்ஸ்டியூஷனோட ஐடியாஸை ஆர்டிகலை வயலேட் பண்ண முடியாது. ஸோ சீட்ஸ் கம்மியா இருக்குன்னா, ஆனுவல் கேப் கம்மியா இருக்குன்னா அதிகமாக்குங்க நம்பர் ஆஃப் சீட்ஸ். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், இந்த ரிப்போர்ட் பார்த்தோம்ல, அந்த ஏசிஆர் ரிப்போர்ட், ஆனுவல் கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட், இந்த ரிப்போர்ட்ல பண்ண அசஸ்மெண்ட் தப்பா இருக்கு. அசஸ்மெண்ட் இஸ் வெரி வெரி கேஷுவல். யார் சொல்றா? கோர்ட் சொல்றாங்க. தி கேஷுவல் அப்ரோச் டுவர்ட்ஸ் தி அசஸ்மெண்ட். ஒரு சோல்ஜர்ஸ் அசஸ் பண்றதுல சீனியர் அஃபிஷியல்ஸ் கேஷுவல் அப்ரோச்சை ஃபாலோ பண்ணிருக்காங்க. வாட் இஸ் தி ரீசன்? ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ப்ரீஜுடைஸ். கேர்ள்ஸ் மோஸ்ட்லி ஆர்மில ஒர்க் பண்ண மாட்டாங்க லாங் டர்ம்ல. அப்ப அசஸ்மெண்ட் சீரியஸா இல்லாத போது ரெக்ரூட்மெண்ட் எப்படி சரியா இருக்கும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அந்த சீனியர் ஆஃபீஸர்ஸ்க்கு ஆல்ரெடி கேர்ள்ஸோட கேரியர் மேல ஒரு ப்ரீஜுடைஸ் இருக்கிறதுனால என்ன பண்றாங்க? உங்களுக்கு தெரியும்ல, ஆர்மில ஒர்க் பண்ணும்போது 3 months once 4 months once நிறைய கோர்ஸ் வரும். கன்ஸ் வந்து கோர்ஸ் வரலாம், அட்மினிஸ்ட்ரேஷன் நிறைய கோர்சஸ் வரும். அந்த கோர்சஸ் வழியா தான் தன்னோட கெரியர் இருக்குல்ல, ரெஸ்யூம் பர்ஃபார்மன்ஸ் ஸ்ட்ராங் பண்ணிப்பாங்க, கிரேட் அதிகமாகிப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் தி கோர்சஸ்க்கு இந்த அஃபிஷியல்ஸ் அனுப்புறது யாரு? பாய்ஸ், மேல். கேர்ள்ஸ் அனுப்புறது வேஸ்ட். அதெல்லாம் கத்துக்கிட்டு என்ன பண்ண போறாங்க? எப்படியும் 10 yearsல விட்டு தான் போறாங்க. அப்போ கேர்ள்ஸோட ப்ரொஃபைல எஸ்எஸ்சில ஒர்க் பண்ணும்போது பில்ட் பண்ண விடல. The women officers were not recommended for the specialized courses. This is systemic fault. The systemic fault is present in the Army's administration structure. கோர்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ லாஸ்டா ஒரு பாயிண்ட் பண்ணிக்கிறாங்க. இருக்கிறதுலே பெரிய சிஸ்டம் எது? ஒரு கண்ட்ரியோட முக்கியமான சிஸ்டம் எது? ஆர்மி தானே. ஒரு ஆர்மி சிஸ்டத்துக்குள்ளேயே ஒரு ஜெண்டர் பயஸ் இருக்குன்னா, அப்போ இந்தியாவில் எல்லா ஒர்க் பிளேஸ்லயும் இந்த பயஸை நீங்க பார்க்கலாம். அப்போ இந்த ஜட்மெண்ட்டை, இந்த ப்ரீஜுடைஸை ஒரு கேர்ள்ஸோட கெரியர் பார்க்குற விதம் இருக்குல்ல, பெர்ஸ்பெக்டிவ், இது எல்லா ப்ரொஃபஷனலையும் அப்ளை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கேர்ள் ஆர் உமன் ஒரு பிரைவேட் கம்பெனி ஜாயின் பண்றாங்க. அந்த ஆஃபீஸோட மேனேஜரோட ரோல் என்ன? இந்த உமனுக்கு ஒரு ப்ராஜெக்டை டிசைன் பண்ணுமா, அலோகேட் பண்ணுமா? இப்போ அதே சேம் அசம்ஷன். இவங்க மோஸ்ட்லி ரொம்ப காலத்துக்கு இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ண மாட்டாங்க. கூடிய சீக்கிரம் என்ன நடக்கும்? மேரேஜ் நடக்கும், குழந்தை பிறக்கும், மேட்டர்னிட்டி லீவ். அப்போ மேரேஜ்னால, மேட்டர்னிட்டி லீவ்னால இந்த ஆஃபீஸ்ல லாங் டர்ம் ஒர்க் பண்ண மாட்டாங்க. அதனால இவங்க ப்ராஜெக்ட் தரும்போது ஸ்மால் ப்ராஜெக்டா தரலாம், குட்டி ப்ராஜெக்டா கொடுக்கலாம். ஒரு பெரிய ப்ராஜெக்ட் தேவையில்லை. யாரும் லாங் டர்ம் ஒர்க் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு தரலாம். இப்போ லிங்க் பண்ணுங்களேன், அந்த ஆஃபீஸோட குட்டி ப்ராஜெக்ட். அப்போ அந்த ஆஃபீஸ்ல உனக்கு கிடைக்கிறது குட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ குட்டி ரெஸ்பான்சிபிலிட்டினா உனக்கு கிடைக்கிற அப்ரைஸ் எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். ப்ராஜெக்ட் புரியுதுல? அவர் 2 yearsக்கு அப்புறம் நீ ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரொமோஷன் டைம்ல உனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா? அவங்களோட அப்ரைசல் ஸ்கோரே கம்மி, ஆவரேஜ்ல இருக்கு. வாட் இஸ் ரீசன்? கொடுத்த ப்ராஜெக்ட்டே கம்மி தான். அப்போ அவங்க கூட ஒர்க் பண்ண எல்லா மேல் ஒர்க்கர்ஸ்க்கும் அப்ரைசல் ஸ்கோர் பார்க்க அதிகமா இருக்கும், கேர்ள்ஸுக்கு கம்மியா இருக்கும். அப்போ என்ன தெரியாது யாருக்குமே? வெளியிருந்து பார்க்கும்போது எல்லாரும் ஸ்கோர்ஸை பார்ப்பாங்க, கேர்ள்ஸோட ஸ்கோர் கம்மியா இருக்கும், ப்ரொமோஷன் கம்மி. வாட் இஸ் தி மெயின் ஃபர்ஸ்ட் ப்ரிஜுடைஸ்? அந்த மேனேஜரோட பாயிண்ட் ஆஃப் வியூல தி லாஸ்டா பேசினது கடைசா தெரியல. செகண்ட் சொல்றேன். இப்போ சொசைட்டில இன்கரண்டாவே இந்த இன்இக்வாலிட்டி மறைஞ்சிருக்கு. ஸோ ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணுது? பெண்களை வேலைக்குள்ள ட்ராப் பண்ணி வைக்குது. பட் இந்த ஹிடன் ப்ராப்ளத்துல இருந்து நிறைய கண்ட்ரிஸ் வெளியே வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ல காம்பேட்டிங் ரோல்ஸ்ல விமன் ஆல்சோ அலவுட். 2015 ஃபுல் இன்டகிரேஷன் அக்ராஸ் ஆல் தி பொசிஷன்ஸ். எல்லா பொசிஷனுக்கும் ஒரு கேர்ள் போக முடியும். ஆஃப்டர் 2015 அதே காம்பேட்டிங் யூனிட்ல கேர்ள்ஸ் சேர முடியும். எங்க? இஸ்ரேலையும். அகைன் எல்லா மிலிட்டரி ரோல்ஸ்லையும் உமன் பார்ட்டிசிபேஷன் இருக்கணும். எங்க? யூகேல. அண்ட் இந்தியாவிலையும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குல்ல. 2020 ஜட்மெண்ட் பார்த்தோம்ல. எஸ், ஆனி நாகராஜ் ஜட்மெண்ட் ஆல்ரெடி ஓப்பன் தி டோர். பட் இந்த அசஸ்மெண்ட் ட்ராப்பை இப்போ ரீசென்ட் ஜட்மெண்ட் கிளியர் பண்ணிருக்கு. இப்போ யோசிங்களேன், இந்த தீர்ப்புக்கு அப்புறம் பிரியாவோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும்? ஒரு ஜட்மெண்ட் தன்னோட லைஃபை மாற்ற போது இல்லை. இது வரைக்கும் ஹையர் போஸ்ட் போறது ஒரு சீனியரோட ஃபேவரா இருந்தது. பட் இதுக்கப்புறம் இட் இஸ் ஹர் கான்ஸ்டிடியூஷனல் ரைட். அதெல்லாம் பார்த்தோம். தீர்ப்பு என்ன சொன்னுச்சு? ஏசிஆர் ரிப்போர்ட்டை ரிஃபார்ம் பண்ணுங்க. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எல்லா சீனியர் ஆஃபீஸர்ஸும், எல்லா ஒர்க்கர்ஸையும், எல்லா சோல்ஜர்ஸையும் எப்படி அசஸ் பண்ணுன்ற அசஸ்மெண்ட்டை ட்ரைனிங் எடுத்துக்கணும். அசப்ஷன்ல கிரேட் போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கேரியர் கோர்சஸ் பார்த்தோம். நம்ம தன்னோட ரெஸ்யூம்ல ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ண என்ன பண்ணுவாங்க? நிறைய கோர்ஸ் போவாங்கல்ல. அந்த கேரியர் கோர்ஸஸ் ஷுட் பி ஈக்குவல். எல்லா கோர்ஸ், எல்லா ப்ரோக்ராம் 2 பேருக்குமே அலோவ் பண்ணணும். 3வது, த மைண்ட் செட் ஷுட் பி சேஞ்ச். பெண்களும் லாங் டேர்ம்ல ஆர்மியில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஆர்மியில் ஒரு மேலுக்கு என்ன சான்ஸ் இருக்கோ அதே சான்ஸ், த சேம் சான்ஸ் ஷி ஆல்சோ டிசர்வ்ட். ஓகேல? ஸோ இப்போ சொல்லுங்க, நம்ம எங்க ஸ்டார்ட் பண்ணோம்? பிரியாவோட ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணோமா? ஃப்ரஸ்ட்ரேஷன். அடுத்த ஜாப் கிடையாது. அங்க ஆரம்பிச்சு எஸ்எஸ்சி பார்த்தோம், பிசி பார்த்தோம், ஏசிஆர் ரிப்போர்ட் பார்த்தோம், ஏசிஆர் இருக்கிற ட்ராப் பார்த்தோம். பட் இது எல்லாமே இந்த இஷ்யூட ஈவெண்ட் அவ்வளவுதான். பட் நீங்க பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் பார்த்தது ஆர்மியில ஒர்க் பண்ற ஒரு பிரியா. உங்க ஒர்க் பிளேஸ்ல, உங்க ஆஃபீஸ்ல, உங்க இன்ஸ்டிடியூஷன்ல, உங்க வீட்டுல த சேம் ஸ்டேட்டஸ் ப்ரிஜுடைஸ்ல வச்சிருந்த பிரியா இருக்காங்களா? லாஜிக் புரியுதா?
உங்க வீட்டில், உங்க இன்ஸ்டிடியூஷன்ல, உங்க ஆஃபீஸ்ல சூப்பரா ஒர்க் பண்ற ஒரு பிரியாவுக்கு ப்ரீஜுடைஸ்னால அசஸ்மெண்ட்டை தப்பா பண்ணி அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டில ஒரு இன்இக்வாலிட்டி இருக்கா? ஸோ அப்படி ஒரு பிரியாவை நீங்க நோட்டீஸ் பண்ணிட்டீங்கன்னா, அவங்கள சுத்தி என்ன நடக்குது? கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது? தீர்ப்பு என்ன குடுத்திருக்குன்ற அவேர்னஸ் உருவாக்க வேண்டியது உங்களோட டியூட்டி.